ஹாய் ஆல். இங்க வந்து கனடால வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு ஸ்கூல் இருந்தது. ஸோ வந்து பெருசா எதுவும் எங்களுக்கு தெரியல. நம்ம ஊரா இருந்தாச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடிலாம் வெடிப்பாங்க. ஓ! தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். இங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது. நானும் என் பொண்ணும் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே ஸ்வீட் அண்ட் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். இது ஃபர்ஸ்ட்டு 2 நாள் முன்னாடி வந்து பாதுஷா செஞ்சேன். அப்போ வந்து வீட்லயே நெய் உருக்கியிருந்தேன். பட்டர் டூ நெய் உருக்குறது. ஸோ அத வச்சு தான் நம்ம பாதுஷா மேக் பண்ணோம். நான் வந்து முக்காவாசி எடுத்துட்டோம் வீடியோ. பட் ஆனா பாதுஷா செய்யும்போது என்னோட செல்ல வந்து ஸ்டோரேஜ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சுங்க. அதனால பாதுஷா வந்து லாஸ்ட்டா ஃபைனலா என்னால காமிக்க முடியல. ஸோ அதனால வந்து மேல்டாப்ல தான் வீடியோ எடுத்திருப்பேன். இன்னொரு நாள் நான் தனியா வந்து பாதுஷா எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடியே வந்துட்டு கம்பி மத்தாப்புலாம் வந்து வாங்கிட்டு வந்து போட ஆரம்பிச்சாச்சு. தீபாவளிக்கு மொத நாள் வந்துட்டு முறுக்கு, அப்புறம் குலோப் ஜாமுன் அந்த மாரிலாம் பண்ணேன். இது வந்து என்னுடைய பெரிய அத்தை வந்து சொன்ன மெத்தட்ல தான் பண்ணேன் நானு. இவங்க வந்து 4 கிளாஸ் இட்லி அரிசி இல்ல, சாப்பாடு அரிசி போட சொன்னாங்க. ஸோ நான் வந்து 4 கிளாஸ் பொன்னி புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லையா? அது போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மத்த உளுந்த மாவு, பொருள் மாவும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு இடையில வந்து குலோப் ஜாம் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். அப்படி சொல்லிட்டு குலோப் ஜாம் மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில வந்து குலோப் ஜாம் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு பாலும், கொஞ்சம் நெய்யும் ஊத்தி மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் சாஃப்ட்டா வர்றதுக்காக. அ ஸோ வந்து இவங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரேன், ரவுண்டு பண்ற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து உட்காந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி கொஞ்சம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் இல்லையா? அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஊத்திட்டு, ஸோ அதனால வந்து சின்ன சின்ன உருண்டை அதாவது ஒரே சைஸா இல்லாம மாறி மாறி சின்ன குட்டிக்கு ஒரு சைஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு சைஸா வந்தது. ஸோ ஃபைனலா வந்து குலோப் ஜாம் டேஸ்ட்டா சூப்பரா பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து இந்த தடவ தண்ணிலாம் மிச்சம் ஆகாதபடி ஒரு கரெக்ட்டான அளவா வச்சு நான் செஞ்சேன். ஏன்னா தண்ணி மிச்சமாயிருச்சுன்னா, அது என்னத்த போட்டு திருப்பி ஏதாவது பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இவர் வெயிட்டிங்ல இருக்காங்க மேடம். குலோப் ஜாம் எப்ப ரெடி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சுக்கணும். ஸோ 4 கிளாஸ் புழுங்கல் அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து இட்லி மாவு பதத்துக்கு ஊற வச்சு அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 1/2 கிளாஸ் உளுந்த மாவு, 1 1/2 கிளாஸ் பொரிகடல மாவு போட்டு, அப்புறம் அது கூட கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் ஓமமும் இல்லன்னா வந்துட்டு சீரகம் போட்டு கூட நம்ம மாவு பெசஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரிசி ஊற போட்டு அரைச்சு முறுக்கு சுடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஐயோ! தண்ணி போல இருக்கு. எப்புட்றா இது கட்டியாகும் அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகமா இருந்தது. பொரிகடல மாவு போட்ட உடனே அப்படியே தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு 2ம் போட்ட உடனே. ஆஹா! நல்லா கட்டியா வந்துருச்சே அப்படின்னு ஒரு ஹாப்பி ஆயி போச்சு. அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளிய வச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆனோனே மெது மெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப அந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனா நான் வந்து எனக்கு என்ன டவுட் ஆயிருச்சுன்னா, நம்ம பெசஞ்சதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுருக்கணுமோ அப்படின்னு ஆயிருச்சு. ஆனா வந்து முறுக்கு பக்காவா வந்துச்சு. நல்லா சாஃப்ட்டு மொறுக்கு மொறுக்குன்னு சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. 2, 3 தடவ எக்ஸ்ட்ராவே நான் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம். தீபாவளி அப்போ ஸ்கூல் இருந்துச்சுல்ல, அதனால வந்துட்டு பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஸோ ஈவினிங் போல வந்து அவங்களுக்கு சுசியம் பண்ணி குடுத்துட்டு, அப்புறம் கம்பி மத்தாப்புலாம் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங் போல வந்தா புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறது, அது அந்த மாரிலாம் இருந்தது. ஸோ அப்படிதான் ஹேப்பியா போயிட்டுருந்தது. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து கம்பி மத்தாப்பு போட்டுட்டு, அப்படியே ஹேப்பியா போயிருச்சு. தீபாவளி அன்னைக்கும் மழை இருந்தது அந்த வீக்கு. அதனால சின்ன கம்பி மத்தாப்போட முடிச்சுக்கிட்டோம். அங்க பாரு, அப்பா பாரு. சும்மா எல்லாம் எடுங்க. வீடியோ எடுத்து இங்க பாரு. எங்களோட தீபாவளி இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.